வணக்கம் அன்புறவுகளே. இன்று நாங்கள் உள்ள தூய்மை பற்றி சிந்திக்கலாம் என்று இருக்கிறேன். உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். நாம் ஒருவரிடம் பேசும் பொழுது எங்களுடைய மனதிலே எந்த கள்ளம் கபடமான எண்ணங்களும் இல்லாமல் தூய்மையாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். மனதில் ஒன்று வைத்து, அதாவது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவதை தவிர்ப்பது நல்லது. உள்ள தூய்மை என்பது நேர்மையாக இருப்பது, சுத்தமாக இருப்பதென்று மட்டுமல்லாமல் எங்களுடைய பேச்சிலும் இருக்க வேண்டும். உண்மையான பேச்சு வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். அழகாக சொல்லியிருப்பார் உள்ள தூய்மை பற்றி திருவள்ளுவர். புறம் தூய்மை நீரால் அமையும், அகத் தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று சொல்லி திருக்குறள் 298 குறிப்பிட்டிருக்கிறார். உடல் தூய்மையானது நீராடுதல் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உள்ள தூய்மையானது எதிலிருந்து வரப்போகிறது? உண்மை பேசுவதால் மட்டும்தான் அது முடியும். எனவே எப்பொழுதும் நாங்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதிருக்க வேண்டும். அப்படி நாங்கள் பேசுமிடத்து ஏற்படும் நட்புகள் நிலையானதாக இருக்காது. கள்ளம் கபடம் நிறைந்த பேச்சுக்களோடு இருக்கும் உள்ளமானது அழகானதாக இருக்க வாய்ப்புகளே இருக்காது. உள்ளம் தூய்மையாக இருந்தால் நாம் யாவருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யாரும் நம்மை பயமுறுத்த முடியாது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பதற்கு உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லி முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் இறையச்சத்துடனும் மனிதநேயத்துடனும் இருக்கும் ஒரு நபரின் மனநிலையானது எப்பொழுதும் தூய்மையானதாகவே இருக்கும். இறையச்சம் இருக்கும் ஒருவனால் நிச்சயமாக தீய காரியங்களை சிந்திக்க முடியாது. சிந்தித்து பாருங்கள். ஒருவன் இறைவனுக்கு பயப்படுவானாக இருந்தால் நிச்சயமாக அவன் யாருடைய மனதையும் புண்படுத்த மாட்டான். மற்றவனிடம் இறைவனை காண்பான், இன்னொரு மனிதனிலே இறைவனை காண்பான். யாராவது இறைவனை கபட எண்ணத்தோடு நோக்குவானா? நிச்சயமாக இல்லை. முன்னால் நிற்பவன் இறைவன் என்று நினைத்து நாங்கள் பேசுவோமாக இருந்தால், அவரை நாங்கள் மதிக்க வேண்டும் என்று நினைத்து பேசுவோமாக இருந்தால் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். மனதிலே சந்தோஷம் இருக்கும், திருப்தி இருக்கும், நிறைவு இருக்கும். இதெல்லாவற்றையும் கொண்டு வருவது உண்மையான நேர்மையான வார்த்தைகளும் எங்களுடைய எண்ணங்களும் தான். சொல், செயல், சிந்தனை மூன்றுமே எப்பொழுதும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நான் எப்பொழுதும் சொல்லுவேன். சுட்டரிக்கும் குணங்களை அகற்றி விட்டாலே உள்ள தூய்மை தானாக வந்துவிடும். கடந்த வாரம் எங்களுடைய நேரலையிலே சுட்டரிக்கும் குணங்களை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். நிறைய உணர்வுகள் எங்களுடைய அந்த வாழ்க்கையை பாதிக்கிறது. உணர்வுகள் தொற்றிக்கொண்டு பற்றி கொள்ளும் இடத்திலே ஆசைகள் மேலோங்கி ஆசைகளை பேராசைகளாக்க மாற்றிக்கொள்வதாலே உள்ளத்திலே கள்ள எண்ணம், யாரை எப்படி அழிக்கலாம், பொறாமை, எரிச்சல், இப்படியான எண்ணங்கள் தோன்றுகின்றது. இந்த பொறாமை, எரிச்சல் இவை எல்லாமே எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற தூய்மையான தன்மையை அகற்றி விடுகிறது. எனவே அன்பான உறவுகளே, உள்ளம் தூய்மையாக இருக்க பார்த்து கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். யாருக்கும் அஞ்சிட வேண்டிய அவசியம் இருக்காது. எந்த இடத்திலும் தலை குனிய வேண்டிய அவசியம் வராது. தலை குனிந்து வாழ வேண்டும் கதிர்களைப் போல, ஆனால் மற்றவர்களுக்கு அஞ்சி அல்ல, நிறைவானவர்களாக பணிவுடன் இருக்க வேண்டுமே அல்லாமல் யாருக்கும் பயந்து தலை குனிந்து விடக்கூடாது. அதற்கு உள்ள தூய்மையானது எமக்கு வழிகாட்டுகிறது. உள்ள தூய்மையாக நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் இரவச்சத்துடனும் இறையச்சத்துடனும் இருந்து வாழ்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அழகானதாக மாற்றித்தரும். நன்றி.